வணக்கம். இட்ஸ் டைம் டு லேர்ன் அ நியூ எக்ஸல் ஃபங்க்ஷன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்விட்ச் ஃபங்க்ஷன். ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன். இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எனி லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் ஒரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கண்டிஷனை பொறுத்து எனக்கு அவுட்புட் எப்படி வேணுங்கிறத நான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் அண்ட் இஃப்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இஃப்பில் என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறோம். அது ட்ரூவாக இருந்தால் என்ன ரிசல்ட் வருது, ஃபால்ஸாக இருந்தால் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே இஃப்எஸ் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ், மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் இஃப்எஸ் பற்றி. ஸோ இந்த லாஜிக்கல் ஃபார்முலாங்கிறதுனால ஸ்விட்சும் கிட்டத்தட்ட அதே பர்பஸ் தான். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தா ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூவை அனலைஸ் பண்ணி அந்த வேல்யூக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன கொடுக்கணும், தட் இஸ் த ஸ்விட்ச் வேல்யூ என்னவாக இருக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஸ்விட்ச் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து எந்த வேல்யூவை நான் அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பிரஷன் ஃபீல்டு. செகண்ட் ஃபீல்டு என்ன, வேல்யூ 1, அதாவது அதோட அவுட்புட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா ஏபிசிடி இருக்கலாம். ஏ ஆன்சர் இருந்தால் எனக்கு என்ன த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ வேல்யூ 1 இஸ் தட் ஏ மாதிரி, அதோட ரிசல்ட் ஏவாக இருந்தால் எனக்கு என்ன த்ரோ பண்ணணும். ஸோ வேல்யூ 2 இஸ் லைக் பி, ரிசல்ட் 2 இஸ் லைக் பியோட அவுட்புட். ஸோ சேம் வித் சி, டி, அந்த மாதிரி we can go up to 126 கண்டிஷன்ஸ் வரைக்கும் போக முடியும். இது எதுவும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு டிஃபால்ட்டாக எனக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் வேணும்னாலும் ஐ கேன் ஸ்பெசிஃபை வித் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் நாட் ட்ரூனா என்ன பண்ணணுங்கிற டிஃபால்ட் வேல்யூ என்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ அட்வான்ஸ்ட் இஃப், அதாவது நெஸ்டட் இஃபோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஸ்விட்ச் ஃபங்க்ஷன். இப்போது இந்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷனை நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து வி ஹேவ் அ டேட். இப்போ இந்த டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணால் அது எனக்கு ரிலவெண்ட் ஃபீல்டு த்ரோ பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 26/5/20 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் எனக்கு வேலிடேஷனில் அது டுடேன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு டுடேவா என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தட் இஸ் வீல் அப்ளை டேஸ் ஃபார்முலா. இதில் நான் அந்த எண்ட் டேட் அப்படிங்கிறத இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் டேட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கிவிங் டுடே. ஸோ இந்த டுடேங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணால் டுடே வில் த்ரோ டுடேஸ் டேட். ஸோ த ஆன்சர் வில் பி 0 ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ 0னா டுடே. இதே இது வந்து இப்போ நான் டுமாரோஸ் டேட் அடிக்கிறேன், அதாவது 27 May 20 போடுறேன்னா இட் வில் த்ரோ 1 which means it is tomorrow. ஸோ -1 is yesterday. இதை தான் இப்போ நம்ம ஸ்விட்சில் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்விட்சில் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 0வாக இருந்தால் எனக்கு அது டுடேன்னு த்ரோ பண்ணணும். எக்ஸ்பிரஷன் 1 இருந்தால் எனக்கு டுமாரோ. அதே -1 இருந்தால் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ டுடேன்னு த்ரோ பண்ணிடுவோம். 27/5/20 அடித்தா எனக்கு டுமாரோ காமிக்கும். 25/5/20 அடித்தா எஸ்டர்டேன்னு காமிக்கும். இப்போ சம் அதர் டேட் நான் டைப் பண்ணால் எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா அதை நம்ம டிஃபைன் பண்ணல. ஸோ இந்த ஃபார்முலாவில் போயிட்டு எதுவுமே இல்லைன்னா என்ன ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிறத கொடுக்கலாம். தட் இஸ் ஐ கேன் ஸ்பெசிஃபை லெட்ஸ் சே அன்னோன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா பை டிஃபால்ட்டாக இட் வில் த்ரோ மீ அன்னோன். இதுதான் ஸ்விட்ச் ஃபங்க்ஷனோடது. இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு ட்ரிபிள் லீப்போட இனிஷியேட்டிவ். கரண்ட்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டாக்ஸ் கான்செப்ட், எக்கனாமிக் கான்செப்ட் அண்ட் எக்ஸல் ஸ்கில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் ட்ரிபிள் லீப் சேனல். தேங்க்யூ.